6 ஆண்டுகளுக்கு பிறகு பேருந்து கட்டணத்தை உயர்த்தி புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் பேருந்து கட்டணத்தை அரசு உயர்த்தியுள்ளது. இதற்கான அறிவிப்பை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவின்படி போக்குவரத்து துறை கூடுதல் செயலர் சிவக்குமார் வெளியிட்டுள்ளார். இதன்படி ஏசி வசதி இல்லாத நகர பேருந்துகளுக்கு குறைந்தபட்ச கட்டணம் 5 7 ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் 13 17 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி வசதியுடன் கூடிய பேருந்துகளில் குறைந்தபட்ச கட்டணம் 10 13ஆகவும் அதிகபட்ச கட்டணம் 26 34 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது குறைந்தபட்சம் 3 அதிகபட்சம் 8 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி வசதி இல்லாத டீலக்ஸ் பேருந்துகளுக்கு குறைந்தபட்ச கட்டணம் 12 16ஆகவும் அதிகபட்ச கட்டணம் 36 47 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி இல்லாத விரைவு பேருந்துகளுக்கு புதுச்சேரி எல்லைக்குள் கிலோமீட்டருக்கு ரூபாய் 0.75 பைசா என்பது 0.98 பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. 25 கிலோமீட்டர் வரை 20 என இருந்த குறைந்தபட்ச கட்டணம் 25 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி விரைவு பேருந்து புதுச்சேரி எல்லைக்குள் கிலோமீட்டர் 1.30 என்பது தற்போது 1.69ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. வால்வோ பேருந்துகளுக்கான கட்டணம் புதுச்சேரி நகர பகுதிகளுக்குள் கிலோமீட்டருக்கு ரூபாய் 1.70 தற்போது 2.21 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது முதல் 30 கிலோமீட்டருக்கு 54ஆக இருந்த கட்டணம் தற்போது 70 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு மூலம் புதுச்சேரியில் கடலூருக்கான கட்டணம் 20 ரூபாயில் இருந்து 25ஆகவும் விழுப்புரத்தில் இருந்து 30 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. இதற்கான அறிவிப்பை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவின்படி போக்குவரத்து துறை கூடுதல் செயலர் சிவக்குமார் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் கடந்த 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு தற்போது பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.